வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி ஆத்தூர். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய ஆறுகள், அதாவது இந்தியன் ரிவர் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம 10th ஜியாகிரஃபி புக்கில் ஒன்ஸ் நம்ம படித்தாலே போதும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரிவர் சிஸ்டத்தை பற்றின ஒரு பேசிக் அவசியம் படித்து ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமான சில கேள்விகளில் இதுவும் சில கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லி பிரித்தோம் அப்படின்னா, இந்திய மேப் வச்சு நம்ம படிக்கிறப்போ நம்ம இதை 2 மேஜர் குரூப் ஆஃப் இந்தியன் ரிவரை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வட இந்திய ஆறுகள், இன்னொன்று தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்லி 2 மேஜர் குரூப்பாக பிரிக்கலாம். இதில் வட இந்திய ஆறுகள் அப்படின்னாலும் ஒன்று தான், அல்லது இமயமலை ஆறுகள் அப்படின்னாலும் ஒன்று தான். இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்காக இதுக்கு பேர் வற்றாத ஜீவநதிகள் அப்படின்னு சொல்லலாம். வற்றாத ஜீவநதிகள். கீழே தென்னிந்திய ஆறுகள் இருக்குது இல்லைங்களா, இந்த போர்ஷன், இந்த தென்னிந்திய ஆறுகளுக்கு இன்னொரு பேர் தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் தீபகற்ப இந்திய 3 பக்கம் நீராலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டிருந்தால் அதற்கு பெயர் தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. பெனின்சுலா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெனின்சுலா ரிவரை பொறுத்த வரைக்கும் இதை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், மற்றொன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இப்போது இந்த வட இந்திய ஆறுகளுக்கு மற்றொரு பெயர் நம்ம என்ன சொன்னோம், வற்றாத ஜீவநதிகள். அதே போல் இந்த தென்னிந்திய ஆறுகளுக்கு மற்றொரு பெயர்னு கேட்டிங்கன்னா வற்றும் ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. வற்றும் ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன் அதை பற்றி பார்க்காது, அது இமயமலைகள் உருகுவதால் ஓடக்கூடிய தண்ணீர் நமக்கு ரிவராக கிடைக்குது. அதனால் எந்த ஒரு நாளுமே வருஷத்தில் 365 நாளுமே வற்றி போகாது. அதுவும் இல்லாமல் இந்த தென்னிந்தியார்கள் ஏன் வற்றுமாறுகள் என்று அழைக்கப்படுகிறது என்றால், இவர்கள் எல்லாமே பருவ காலத்தை நம்பி இருக்கக்கூடிய ஆறுகள், பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள். எந்த பருவம்? மழை, தென்மேற்கு பருவ காற்று காலம் மற்றும் வடகிழக்கு பருவ காற்று காலம், இந்த 2 பருவத்தை நம்பியிருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகள் அதுதான் நம்மளுடைய தீபகற்ப ஆறுகள், வற்றும் ஆறுகள். இப்போது இந்த பிரித்து வச்சிருக்கிற வட இந்திய ஆறுகள் எப்படி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணலான்னா, ஒன்று சிந்து நதி, மற்றொன்று கங்கை நதி, மற்றொன்று பிரம்மபுத்திரா நதி. அப்படி கீழே பார்த்திங்கன்னா இந்த தீபகற்ப இந்திய ஆறுகளையே 2 பார்ட்டாக பிரிப்போம். எப்படின்னா, மேற்கு நோக்கி பாயும் நதிகள், கிழக்கு நோக்கி பாயும் நதிகள். இப்போ மேற்கு நோக்கி அப்படின்னா நர்மதை, தபதி, மாஹி. கிழக்கு நோக்கி அப்படின்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவிரி. அப்போது ஒரு இந்தியன் ரிவர் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேப் வச்சு தான் படிக்கணும், சரிங்களா? மேப் வச்சு படித்தா மட்டும்தான் உங்களால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக படிக்க முடியும். பாயிண்ட்ஸ் குறிக்கல அப்படின்னா நீங்கள் ராவை படிக்கிறப்போ ஒரு எஸ்ஐ மாரி கஷ்டமாக இருக்கும். ஓகே, கவனிங்க. இப்போ இந்திய மேப்பை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள், 1 சிந்து நதி, இந்த எல்லோ கலரில், 2 பிரம்மபுத்திரா, 3வது பாருங்கள் இங்கே இருக்குது கங்கை நதி. இப்போது சிந்து நதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், சிந்து நதியின் பிறப்பிடம், அதனுடைய மொத்த நீளம், அந்த சிந்து நதி எந்த கண்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரிவராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ரிவர் இந்தியா அப்படின்னா கங்கை நதி. அப்போது சிந்து நதியினுடைய முக்கியமான ஒரு வேறு பெயர்கள் என்ன, அதனுடைய துணை நதிகள் என்ன, இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஷின் அதிகமாக கேட்பாங்க. அப்போது சிந்து நதியை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய டேட்டா பாருங்கள். முதல்ல அதனுடைய பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சைனாவுக்கு போயிடுறீங்க. அங்கே திபெத் பீடபூமி அப்படின்ற ஒரு பிளாட்டூ இருக்குது, சரிங்களா? அங்கே கைலாஸ் மான்சரோவர் அப்படின்ற ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரிக்கு வடக்கு பகுதியில் இந்த சிந்து நதியானது பிறக்கிறதுனா அந்த பனியாறு உருகி வருது, சரிங்களா? அது மொத்தமாக 2850 கிலோமீட்டர் நீளத்திற்கு பயணம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்து நதி என்பது பாகிஸ்தானின் தேசிய நதி என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போது இந்த நதியின் துணையாறுகள் என்பது ஜீலம், செனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ். இந்த 5 நதிகளை சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்தியா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கு பார்டர் பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் பார்டர்லாம் இல்லாதப்போ நம்ம இந்தியா இது வரைக்கும் எக்ஸ்டெண்டாக இருந்தது. அதாவது பாகிஸ்தானை சேர்த்து நம்ம இந்தியா இருந்ததுனால அப்போ என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல 5 நதிகள் பாய்க்கிறதுனால அது பஞ்ச் ஆப் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாஞ்ச் அப்படின்னா 5, ஆப்னா நதிகள், 5 நதிகள் பாயும் பூமி பஞ்சாப். ஆனால் இப்போ பார்டர் தனியாக பிரிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போது சிந்து நதியின் துணையாறுகள் ஜீலம், ஜெனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் மறந்துடக்கூடாது, அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. தென் இந்த ரிவர் பாயக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர்,
பாகிஸ்தான் வழியாக கடைசி எங்கே போய் கலக்குதுன்னா அரபிக்கடலில் கலக்கிறது. இங்கே பாருங்கள், கான்னு போட்டுக்கிறேன்னா அரபிக்கடல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி கடல் எந்தெந்த பகுதியில் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துக்கணும். கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா, தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல், மேற்கு பகுதியில் அரபிக்கடல். ஓகேங்களா? அப்போ அரபிக்கடல் அப்படின்றது எங்கே? இந்த இந்தியாவுக்கு இந்த பகுதி. சரிங்களா? ஓகே, இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு கொஷின் எந்த ஏரியாவிலேருந்து கேட்பாங்க அப்படின்னா அதனுடைய நீளம், அதனுடைய மற்றொரு பெயர்னால் அதுக்கு பெட் நேம் கேட்கலாம், அப்புறம் அதனுடைய துணை நதிகள் பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக அதனுடைய நீளம் பொறுத்துக்களை கேட்கலாம். அடுத்து போகலாங்களா? இப்போது இரண்டாவது நதி பிரம்மபுத்திரா அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிந்து நதி பிறக்கக்கூடிய இடத்துல தான் பிறகுது. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, சைனாவுக்கு போயிடுறீங்க, அங்கே திபெத் பீடபூமிக்கு போயிடுறீங்க, அங்கே செம்மாயுங்டங் அப்படின்ற ஒரு பனிப்பாறை உருகுவதால் இந்த நதி உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். அதில் வந்து 2000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சைனாவுக்கு சொந்தமான திபெத் பகுதிக்கே போயிடுது. பேலன்ஸ் ஆஃப் 900 கிலோமீட்டர் ஓன்லி ஃப்ளோ த்ரூ இன் இந்தியா. அப்போது இந்தியாவில் மட்டும்தான் வெறும் 900 கிலோமீட்டர் பயணம் செய்கிறது. ஓகேங்களா? இப்போது இந்நதியின் மற்ற பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ திபெத்தில் வந்து திசாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்போனா பியூரிஃபையர், சுத்திகரிப்பான் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது வங்காளதேசத்தில் ஜமுனா என்றும், வங்காளதேசத்தில் கங்கை நதியோடு இணைந்த பிறகு இதனை மேக்னா என்றும் அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? பிரம்மபுத்திரா அப்படின்ற ஒரு பெயர் மட்டும் இல்லை, சாங்போ, ஜமுனா, மேக்னா என்று பலவிதமாக அழைக்கப்படுகிறது. அப்போ இதனுடைய மறுபெயர்கள் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சாங்போ என்பது எந்த இடத்தில் அழைக்கப்படக்கூடியது அப்படின்ற மாதிரி. அடுத்தது, இந்த பிரம்மபுத்திர நதியானது இந்தியாவில் நுழையும் பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல பிரதேச மலை இடுக்குகள் பகுதியான திஹாங் என்ற பகுதி, திஹாங் அப்படின்ற ஒரு பகுதியில். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மபுத்திரா நதியினுடைய துணை நதிகள் திஷ்டா, மனாஸ், பராக் மற்றும் சுபன்ஸ்ரீ. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சொன்ன இல்லைங்களா, திஹாங் என்ற மலை இடுக்குகள். மலை இடுக்குனா இங்கே ஒரு மலை இருக்கும், இங்கே ஒரு மலை இருக்கும், இதுக்கு இடையில் ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு வேலி பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தான் மலை இடுக்கு. அப்போது பிரம்மபுத்திரா நதியானது இந்தியாவிற்கு நுழையும் பகுதி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திஹாங் என்ற மலை இடுக்கு பகுதி. ஓகேங்களா? அடுத்தபடியாக நம்ம நாட்டினுடைய தேசிய நதியான கங்கை நதி. இது நமது தேசிய நதி. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிறப்பிடம் என்றால் உத்தரகாண்ட் மாநிலம், உத்தரகாசி மாவட்டம், கங்கோத்ரியில் பனிப்பாறை ஒன்று உருகுகிறது. அந்த பனிப்பாறை என்ன பெயரோடு உருகுகிறது என்றால் பாகிரதி என்ற பெயரோடு உருகுகிறது. அதனால் கங்கை நதியின் பிறப்பிடம் என்பது பாகிரதி. சரிங்களா? அடுத்தது, இதனுடைய மொத்த நீளம் 2525. சிம்பிளாக 2525 வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்தியாவின் மிக நீளமான நதி இந்த நதி தான். இந்த நதியின் துணையாறுகள் கோமதி, காக்ரா, கண்டக் மற்றும் கோசி. அது மட்டும் இல்லாமல் யமுனை, சம்பல் மற்றும் பெட்வா, இந்த 6 துணை நதிகளும் ரொம்ப 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 முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை நதி இப்போ பார்க்குறோமா, இதுக்கு முன்னாடி பிரம்மபுத்திரான்னு பார்த்தோம் இல்லையா, இந்த கங்கையும் பிரம்மபுத்திராவும் கொஞ்சம் பக்கம் பக்கமாக உற்பத்தி ஆனாலும் மீண்டும் கொஞ்சம் தூரம் பயணம் செய்துவிட்டு இந்தியாவில் ஒன்றாக இணைந்து கொள்கிறார்கள். இந்தியாவில் இல்லை, கொஞ்சம் இந்தியாவு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கங்கையும் ப்ளஸ் பிரம்மபுத்திரா நதியும் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய வண்டல் மண் சமவெளியை உருவாக்குகின்றார்கள். எடுத்துக்காட்டு, கங்கா பிரம்மபுத்திரா சமவெளி. இது வந்து வங்காளதேசத்திற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் நடுவே அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய வண்டல் மண் சமவெளி அல்லது டெல்டா சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா சமவெளிக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் இந்தியா, கிழக்கு இந்தியாவில் அமையப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்திற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையில் நிறைய பரவி காணப்படுகிறது. இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய வண்டல் மண் சமவெளி அல்லது டெல்டா காடுகள். இந்த டெல்டா காடுகளுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுதான் மாங்க்ரோவ் காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது அடிக்கடி கொஷினில் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னா அது எங்கே இருக்குது, எந்த 2 ஆறுகளால் உற்பத்தி செய்யப்பட்டது, புரியுதுங்களா? இது வந்து உலகிலேயே மிகப்பெரியதா, இந்தியாவில் மிகப்பெரியதா அப்படின்ற மாதிரிலாம் பல தடவை கொஷின் கேட்குறாங்க. ஒருவேளை உலகிலேயே மிகப்பெரியது அப்படின்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் இணைந்து உருவாக்கக்கூடிய கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. இந்தியாவில் மிகப்பெரியது அப்படின்னா வெறும் கங்கை சமவெளி. அது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளம். ஏன்னா மேற்கு வங்காளம் நம்மளுடைய ஸ்டேட், வங்காளதேசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, புரியுதுங்களா? அப்போ இந்தியாவில் கேட்டால் கங்கை சமவெளி மேற்கு வங்காளத்தில் இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய சமவெளி அப்படின்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா இணைந்து உருவாக்கக்கூடிய வண்டல் மண் சமவெளி. அது எங்கே இருக்குன்னா
வங்காளதேசம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் 2 பகுதிகளிலும் பரவி காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆற்று மண்ணுங்க, ஆற்று மணல். இந்த ஆற்று மண் சமமாக கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சமவெளி அப்படின்னு சொல்கிறோம். மேடும் இல்லை பள்ளமும் இல்லை, சமமாக இருந்து சமவெளி, அவ்வளோதான். அடுத்தது மகாநதி. இப்போது வடக்கு இந்திய ஆறுகள் எல்லாமே பார்த்துட்டோம். பனியாறுகள், இமயமலை ஆறுகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இந்தியாவுடைய தென்னிந்திய பகுதியிலான தீபகற்ப இந்திய ஆறுகளில் முதல் கேட்டகரி மகாநதி. இந்த மகாநதிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஒடிசாவின் மிக முக்கியமான நதி. ஒடிசாவில் மேஜர் ரிவர். இப்போ தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நதி அப்படின்னா காவிரி சொல்கிறோம், அந்த மாதிரி. இப்போ அந்த நதியின் பிறப்பிடம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர், அங்கே சிகா என்ற பகுதியில் பிறக்கின்றது. மொத்த நீளமானது 851 கிலோமீட்டர். இதன் துணையாறுகள் ஜினத், டெலன், சந்தூன், சித்ராலா, கெங்குட்டி, நன். இதை இறுதியாக கலப்பது என்பது வங்காள விரிகுடாவில். ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.